அப்புறம் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானம், ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. மூத்தவ பேர் சிவகாமி நாச்சியா, இளைய பேர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு அப்பா நினைக்கிறாரு, தாய் இல்லை. அவரோட தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர், அவர் பருவ நிலையோடு இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மக ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறாரு, அம்மா மாமாவுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஏன் நினைக்கிறேன், உன் விருப்பம் என்னன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொன்னா, இளையவ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட அக்கா தான் மாமாவை ரொம்ப நேசிக்கிறா, அதனால அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்கப்பான்னு மக சொல்லியாச்சு. இப்போ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அக்காவையும் உன்னையும் சேர்த்து ஒரே மாப்பிள்ளை கட்டிடுவோம்னு தண்டபாணி தேவரான தங்கச்சி மகனுக்கு அக்காவையும் தங்கச்சியும் கட்டி வைத்து விட்டார் விஜய ரகுநாத சேதுபதி. இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் எங்கே இருக்கு? ராமேஸ்வரத்தில். மாப்பிள்ளைகிட்ட ஒரு உத்தரவு சொல்கிறார், மாப்பிள்ளை என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக சொல்லப்படுது, நம்பப்படுது. அது ராமநாத சுவாமி கோவில். அந்த கோயில் நிர்வாகம் எல்லாம் உங்களோட இருக்கிறது, ராமேஸ்வரம் உங்கள் கட்டுப்பாட்டில். நான் ராமநாதபுரத்துலேருந்து எதாக இருந்தாலும் தகவல் சொல்லுங்கள், பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாச்சு.